கோமதி, மீனா, ராஜி, அரசி 4 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. கோமதியோட அம்மாவும் இருக்காங்க. இங்கே பாருங்கடி, இனிமே நான் அவர்கிட்ட பேசவே மாட்டேன். அவர் தானே இவ்வளோ நாள் என்கிட்ட பேசல, இப்போ நான் அவர்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க? இப்போ தான் அப்பாவே ஏதோ கோவத்தில் உங்ககிட்ட பேசியிருக்காரு, நீ ஏம்மா இதெல்லாம் சொதப்பிட்டு இருக்க அப்படின்னு அரசி கேட்குறாங்க. இங்கே பாருடி, அவர் என்னை ரொம்ப திட்டாரு தெரியுமா, நான் நடிக்கிறேன்னு கேட்டுட்டாரு. எனக்கு வர கோவத்துக்கு ஒரு பை எடுத்துன்னு வீட்டை விட்டு வெளியே போகலாம் போல இருக்குது. ஆனால் உங்களெல்லாம் பார்த்து அசிங்கமாக போயிட போது, வெளியே ஒருத்தவங்க யாராவது எதுவுமே சொல்லிடக்கூடாது, நான் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கேன் தெரியுமா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. கோமதியோட அம்மா சொல்கிறாங்க, என்னம்மா நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, வீட்டை விட்டு வெளியே போகலாம் சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் நல்லதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, எனக்கு அவ்வளோ கோவம் வருது, என்னால் தாங்கிக்கவே முடியல தெரியுமா. அவர் எப்படி பண்ணுறாரு, நடிக்கிறேன்னு கேட்குறாருமா. நான் ஏமா நடிக்கணும் மா, ஏமா இப்படிலாம் பேசுகிறாரு, எனக்கு பிடிக்கவே இல்லைம்மா இதெல்லாம் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அத்தை இங்கே பாருங்கள், நீங்கள் டென்ஷனாக இருக்கீங்க, இப்போ அப்படி தான் பேசுவீங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுங்க, இந்த கோவத்தை கொஞ்சம் தள்ளி போடுங்க, எல்லாமே மாறும். அதுக்காக வீட்டை விட்டு வெளியே போகிறேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன்னு ஏதாவது பண்ணி வைக்காதீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு கோவம் அந்த அளவுக்கு வருதுன்னு தான் நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோமதி போகிறாங்க. என்ன இவ இவ்வளோ கோவப்படுறா, ஐயோ அப்படின்னு கோமதியோட அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. எல்லாத்துக்குமே காரணமே நீங்கள் தான் அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், என் பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் பேசணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி நான் பண்ணேன். கடைசியில் என் பொண்ணு பேச மாட்டேன்னு சொல்கிறா. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அத்தை இப்போ கொஞ்சம் கோவத்தில் இருக்காங்க, கொஞ்சம் டைம் கொடுத்தா அவங்க எப்பவும் போல் வந்துடுவாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரிம்மா, நான் போயிட்டு சமையல் ரூமில் ஏதாவது வேலை இருந்தால் பார்க்குறேன் அப்படின்னு அப்பத்தா போகிறாங்க. அப்படியே அரசி உட்காந்து எப்பவும் போல் படிச்சிட்ருக்காங்க. சரி டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு மீனாவும் அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. வீட்டுக்கு போய் ரொம்ப டயர்டாக இருக்காங்க. செந்தில்வா கேட்குறாரு, என்ன மீனா ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஏங்க கேட்குறீங்க, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. வீட்டில் அங்கே சண்டைலாம் நடந்ததில்ல, அத்தை ரொம்ப வருத்தப்படுறாங்க தெரியுமா, வீட்டை விட்டு வெளியே போகலாம் போல இருக்குன்னு சொல்கிறாங்க. கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அம்மா வீட்டை விட்டு வெளியே போகிறாங்களா, அப்படி தான் ஏதாவது பண்ணிட போகிறாங்க அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. ஐயோ நான்லாம் சொல்லிட்டேன், கோவப்படாதீங்க அத்தை, விடுங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. பரவாயில்ல, நீ சொன்ன உன் மாமியார் கேட்பாங்கல்ல அப்படின்னு செந்தில் மீனா கிட்ட சொல்கிறாரு.